மனிதர்கள் சித்தர்களா மாற முடியுமா? இதோ தெரிஞ்சுக்கலாம். சித்தர்கள் அப்படின்றவங்க அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 வகையான யோக பயிற்சிகள் மூலமா அனிமா முதல் மகிமா வரை எண் பெருஞ்சித்திகளை பெற்று இறைநிலையோடு ஒன்றிணைந்த ஞானிகள். இவங்க மரணத்தை வென்று காய சித்தி பெற்று சமூக சீர்திருத்தம், மருத்துவம், யோகம் மற்றும் தத்துவ ஞானத்தை வளர்த்தவங்க. முக்கியமா தமிழ் கலாச்சாரத்துல ஒளி உடலோடு வாழ்ந்தவங்களா போற்றப்படுறாங்க. ஐம்புலன்களை அடக்க தன்னை கட்டுக்குள்ள வைக்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த 8 விதமான சித்திகளும் கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய மனசை நம்மளால கட்டுப்படுத்த முடிஞ்சது அப்படின்னா உடலையும், இந்த உடலை இயக்கக்கூடிய இயற்கையான பஞ்சபூத சக்திகளையும் அடக்க முடியும் அப்படிங்கறதே சித்தர்களின் கோட்பாடு. இது எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா விடாத தீவிர பயிற்சியும் முயற்சியும் பொறுமையும் நம்பிக்கையும் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. போகர், யாக்கோபு சித்தர், ரோம ரிஷி, ரோம் பூனைக்கண்ணர் இவங்க எல்லாருமே வெளிநாட்டு மரபை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. இதனால சித்தர்கள் நாடு, மொழி, மதம் கடந்து வாழ்ந்த ஞானிகள் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனிதன் தெய்வ நிலையை அடையலாம் அப்படின்னு ஆன்மீக மார்க்கத்துல சொல்லப்படுவது உண்டு. தெய்வ நிலை அப்படிங்கிறது தெய்வீக சக்திகள், ஆற்றல்களை பெறுவது கிடையாது. தெய்வத்திற்கு உருவம் கிடையாது. இன்னைக்கு கோவில்களை நம்ம பாக்குறது நாம கொடுத்த உருவங்கள் தானே தவிர உண்மையிலேயே அது இறைவன் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அன்பு, கருணை, விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட நடுநிலையான குணம், தர்மத்தின் வழி நடக்கிறது, இது எல்லாம் தான் சித்தர்களின் குணங்கள். சாதாரண மனிதர்கள் ஒரு சிலர் ஒழுக்க முறைகளை முறையா கடைபிடிச்சா துறவு நிலை, சித்த நிலை அப்படின்னு படிப்படியா உயரலாம் அப்படின்னு ஆன்மீக மரபுகள் சொல்லுது.